Hello friends, welcome to Kavitha Samayalarai. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஸ்பெஷல் ரெசிபி நல்ல சுவையான களத்தப்பம். ஒரு கேரளா ஸ்பெஷல் ஸ்நாக் ரெசிபி. ரொம்ப டேஸ்டா இருக்குங்க. நல்ல பஞ்சு போல சாஃப்டான ஒரு ரைஸ் கேக். ஜஸ்ட் அரிசியும் ஒரு சில பொருட்களும் சேர்த்து இந்த களத்தப்பம் பண்றோம். பட் அது செம்ம டேஸ்டா இருக்குங்க. பர்டிகுலர்லி அந்த களத்தப்பத்தோட டெக்ஸ்சர் அப்படியே பஞ்சு போல சாஃப்டா லேயரா அப்படியே பிரிக்கும் போது ஒரு தேன் கூடு மாதிரி இருக்குங்க. அது சாப்பிட்றதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டேஸ்ட்டும் ஃப்ளேவரும் இருக்கும். கேரளா ஸ்பெஷல் ஸ்நாக்ஸில் நான் ரொம்ப ரசித்த ஒரு ஸ்நாக் இது. ரொம்ப ரசித்து கற்றுக்கிட்ட அந்த ரெசிப்பியை உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். நீங்களும் செஞ்சு பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ வாங்க அருமையான களத்தப்பம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக இங்கே 1 கப் அளவுக்கு பச்சரிசியை ஒரு பவுலில் சேர்த்துக்கிறேன். கண்டிப்பாக பச்சரிசி மட்டும்தான் சேர்த்துக்கணும். பச்சரிசியை நல்லா ஒரு 2-3 வாட்டி அலசி கழுவிடுவோம். இப்போ கழுவின பச்சரிசியில் நல்ல தண்ணி விட்டு ஊற வச்சிடலாம். மினிமம் ஒரு 3 மணி நேரம் ஊறட்டுங்க. ஸோ இருக்கட்டும், இது ஊறிட்டு இருக்கட்டும், ஒரு 3 மணி நேரம் ஊறட்டும். இப்போ இங்கே 3 மணி நேரம் கழித்து ஓப்பன் பண்ணியிருக்கிறேன். பாருங்கள், அரிசி நல்லா ஊறி இருக்குது. இப்போ இதை நம்ம அரைச்சிட போகிறோம். மிக்சிலேயே அரைச்சிக்கலாம். இப்போ மிக்சி ஜாரில் ஊறின அரிசியை கம்ப்ளீட்டாக சேர்த்துருவோம். இப்போ இது கூட ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு துருவின தேங்காய் சேர்த்துக்கிறேன். கூடவே ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெந்த சோறு சேர்த்தாச்சு. இது கூட ஒரு 2 ஏலக்காய் வாசனைக்காக, இது மிஸ் பண்ணாமல் சேர்த்துக்கங்க. கூடவே இன்னொரு முக்கியமான பொருள், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம். இந்த சீரகம் ஸ்வீட் ரெசிபியில் தேவையான்னு யோசிக்காதீங்க, ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டேஸ்ட்டும் ஃப்ளேவரும் கொடுக்கும். ஸோ மிஸ் பண்ணாமல் சேர்த்துக்கங்க. ஏலக்காய் கூடவே ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம். இப்போ இதில் 1 கப்பு தண்ணி விட்டு நல்லா ஃபைனாக பேஸ்ட்டாக அரைச்சிக்கங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு இருக்கணும். கொஞ்சம் லூஸாக தான் இருக்கணும். அந்த ஏலக்காய் சீரக வாசனையோட கமகமன்னு இந்த மாவு ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ இதை ஒரு அகலமான பவுலில் ஊற்றி விட்டுறலாம். அடுத்தது இந்த ஸ்வீட் ரெசிபிக்கான வெள்ளைக்கரசலை ரெடி பண்ணிக்குவோங்க. ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சாச்சு. இப்போ இதில் பொடிச்ச வெல்லம் சேர்த்துக்கிறேங்க. ஒரு ஃபுல் கப்புக்கு எடுத்துருக்கிறேன். இது கிட்டத்தட்ட 250 கிராம் இருக்கும். இப்போ இதில் தேவையான அளவு தண்ணி விட்டுறலாம். கிட்டத்தட்ட ஒரு அரை கப்பு தண்ணி விட்டு நல்லா கரைச்சி எடுத்துக்கிறேன். இங்கே பாகு பதமெல்லாம் ஒன்றும் பார்க்க வேண்டாங்க. ஜஸ்ட்டு அந்த வெள்ளைக்கரசல் கொதித்து அந்த வெல்லம் எல்லாம் கம்ப்ளீட்டாக கரைஞ்சதுக்கப்புறம் நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணி விட்டுறலாம். பாருங்கள், நல்லா வெல்லம் கரைஞ்சிருச்சு. இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணி விட்டுருவோம். ஆஃப் பண்ணி விட்டு ஒரு 2 நிமிஷம் கழிச்சுட்டு நம்ம இதை வடித்து எடுத்துப்போம். இப்போ இங்கே மாவு ரெடியாக இருக்குது. இந்த மாவுலேயே நம்ம இந்த வெள்ளைக்கரசலை வடிச்சிருவோம். சூடாக இருக்கும் போதே வடித்து விட்டுறணும். அதாவது ரொம்ப கொதிக்க வேண்டாம், கொஞ்சம் சூடாக இருக்கும் போதே ரெடி பண்ணி வச்சுருக்கிற வெள்ளைக்கரசலை மாவில் சேர்த்து இமீடியட்டாக நல்லா கலந்து விட்டுறணும். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா கலந்துக்கணும். கலக்கும்போது மாவு கொஞ்சம் ரொம்ப லூஸாக தண்ணி மாதிரி தான் தெரியும். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, அப்படி தான் இருக்கணும். நம்மளுக்கு வெந்து வரும்போது கரெக்டாக இருக்கும். இப்போ இங்கே மாவு ரெடிங்க. இப்போ களத்தப்பம் செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாங்க. நான் இங்கே குக்கரில் செய்கிறேன். குக்கர் அல்லது ஒரு நான்ஸ்டிக் பாத்திரம் இல்லை அடிகனமான பாத்திரம் எது வேணாலும் வச்சுக்கலாம். அலுமினிய குக்கராக இருந்தால் பெஸ்ட்டு. இப்போ குக்கரில் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்துருக்குறேன். இதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொடியாக நறுக்குன்னு தேங்காய் சேர்த்து நல்லா வறுத்து விட்டுருவோம். இந்த தேங்காய் எண்ணெயில் இந்த தேங்காய் வறுப்பட்டு வரணும். கொஞ்சம் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வறுப்பட்டு வரணும். தேங்காய் எண்ணெயில் தேங்காய் வறுப்படுற அந்த வாசனை ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த களத்தப்பத்துக்கு இது ஒரு ஹைலைட்டாக இருக்கும். ஸோ நல்லா ப்ரௌன் ஆகிற வரைக்கும் இந்த அளவுக்கு நல்லா வறுத்து விட்டுக்கோங்க. பாருங்கள், இந்த தேங்காய் எண்ணெயில் தேங்காய் நல்லா வறுப்பட்டுருச்சு, நல்ல வாசனை வருது. இப்போ மாவு ஊற்றணும். இதில் அதுக்கு முன்னாடி நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற மாவில் 1/4 டீஸ்பூனுக்கும் கொஞ்சம் குறைவாக குக்கிங் சோடா சேர்த்துக்கிறேன். ஆப்ப சோடான்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அது சேர்த்தாச்சு. அடுத்தது ஒரு சிட்டிகை உப்பும் சேர்த்தாச்சு. நல்லா கலந்து விட்டுருவோம். ரெடி பண்ணி வச்சுருக்க மாவில் ஜஸ்ட் அந்த வேக வைக்கிறதுக்கு முன்னாடி இந்த குக்கிங் சோடா சேர்க்கும் போது நல்லா சாஃப்ட் அண்ட் ஃப்ளஃபியாக வரும். ஸோ குக்கிங் சோடா சேர்த்து நல்லா கலந்த மாவை இப்போ நம்ம குக்கரில் சேர்த்துருவோம். குக்கரில் சேர்த்த உடனே இப்படி பபிள்ஸாக வரும். இப்போ ஸ்டவ்வை கண்டிப்பாக சிம் பண்ணிக்கணும். டக்குன்னு சிம் பண்ணிவிடுங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு குக்கரை சிம் பண்ணிடணும். இது நான் இங்கே ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் குக்கர் வச்சுருக்கிறேன். ஸோ ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலுங்கும்போது ரொம்பவுமே கேர்ஃபுல்லாக சமைக்கணும். இதுக்கு இந்த களத்தப்பம் செய்கிறதுக்கு பெஸ்ட்டான ஆப்ஷன் நம்மளுக்கு அலுமினியம் குக்கர் தான். நான்ஸ்டிக் பாத்திரம், அலுமினியம் குக்கர் இதெல்லாம் பெஸ்ட்டாக இருக்குங்க. கண்டிப்பாக ஸ்டவ்வை சிம்மில் வச்சுட்டு வெயிட் போடாமல் குக்கரை க்ளோஸ் பண்ணி வேக வைங்க.
ஒரு 20லேருந்து 30 நிமிஷத்துக்கு மேலாகும். அதாவது நம்ம வச்ச பாத்திரத்துக்கு தகுந்த மாதிரி, அந்த அகலத்துக்கு தகுந்த மாதிரி மாவு எந்த அளவுக்கு ஊற்றணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி டைம் வந்து மாறுபடும். ஸோ அதை கவனிச்சுக்கோங்க. ஸ்டவ் சிம்மில் வச்சே தான் வேக வைக்கிறோம். நல்லா புசு புசுன்னு இப்படி ஆவி வரும்போது இன்னும் கூட அந்த ஸ்டவ்வோட ஃப்ளேமை வந்து இன்னும் கூட கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க. இப்போ இங்கே ஒரு 35 நிமிஷம் கழித்து இந்த குக்கரை ஓப்பன் பண்ணுறேன். நல்லா கமகமன்னு வாசனை வருது. களத்தப்பம் நல்லா வெந்துருச்சு. இப்போ குக்கரை இறக்கி வச்சுருவோம். நம்ம செக் பண்ணி பார்த்துருவோம். உள்ள வரைக்குமே நல்லா வெந்திருக்கு. அந்த சைடுலேயும் அப்படியே விட்டு வருது பாருங்கள். இனி அதை அப்படியே கவிழ்த்து போட்டு எடுத்து கட் பண்ணி நம்ம சர்வ் பண்ணிடலாம். நல்ல ஸ்பஞ்சு போல் சாஃப்டாக களத்தப்பம் ரெடி ஆயிடுச்சுங்க. நல்ல கமகமன்னு வாசனையோடவும் இருக்குது. கட் பண்ணி பார்க்கும்போது நல்ல சாஃப்டாக அந்த டெக்ஸ்சர் பாருங்கள். நல்ல லேயராக ஓட்டோட்டையாக அந்த தேன் கூடு மாதிரி இருக்குது. சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டேஸ்ட்டோடு இருக்குங்க. இது ரொம்ப ஒரு சிம்பிளான ரெசிபி தாங்க. தேவைப்படுற பொருட்கள் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்மி தான். ஆனால் அது அந்த பக்குவமாக சமைக்கும் போது நல்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டேஸ்ட்டு டெக்ஸ்சரோட சூப்பராக இருக்குங்க. மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த களத்தப்பம் நம்ம குக்கரில் இந்த மாதிரி கேக் மாதிரி தான் பண்ணணும்னு இல்லை. ஆப்பச்சட்டியில் ஊற்றியும் நம்ம ஆப்பம் மாதிரி செஞ்சு எடுக்கலாம். நான் இங்கே ஆப்பச்சட்டியில் ஊற்றியும் காமிக்கிறேன் பாருங்கள். இங்கே ஆப்பச்சட்டியில் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்துட்டு அதில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் பொடியாக நறுக்கின தேங்காய் சேர்த்து நல்லா அந்த தேங்காய் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வறுத்து விட்டுக்கிறேன். நம்ம குக்கரில் செய்யும்போது தேங்காவை வறுத்துட்டு அப்படியே மாவை ஊற்றிட்டோம். இங்கே தேங்காவை வறுத்து நம்ம மாவோடு கலந்துக்கிட்டு அதுக்கப்புறம் ஆப்பமாக செஞ்சு எடுக்க போகிறோம். ஸோ நல்லா அந்த தேங்காவை நல்லா ப்ரௌன் ஆகிற வரைக்கும் இந்த மாதிரி வறுத்து விட்டுட்டு இப்போ இந்த தேங்காவை மட்டும் நம்ம ஒரு கப்பில் எடுத்துருவோம். வறுத்த தேங்காவை கம்ப்ளீட்டாக கப்பில் எடுத்தாச்சு. இப்போ மாவில் கலந்துக்க போகிறோம். வறுத்த தேங்காயில் ஒரு 80%க்கு மேலே மாவில் கலந்துட்டு கொஞ்சம் எடுத்து வச்சுக்கிட்டேன். இது ஆப்பம் செய்யும் போது மேலே கொஞ்சம் தூவி விட்டுக்கலாம். அதுக்கு வேண்டி வச்சாச்சு. இப்போ இங்கே ஆப்பச்சட்டி சூடாக இருக்குது. ஆல்ரெடி அங்கே கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் இருக்குங்க. அதுவே போதும். இதில் நம்ம அந்த கலந்த மாவை ஊற்றிடுவோம். நான் இங்கே ஒரு 1.5 கரண்டி மாவை ஊற்றிருக்கேன். இது மேலே அந்த வறுத்த தேங்காவும் சேர்த்துட்டு உடனே நம்ம டக்குன்னு அந்த ஆப்பச்சட்டியோட மூடி எடுத்து வச்சுருவோம். ஸ்டவ்வை கண்டிப்பாக லோ ஃப்ளேமில் வச்சுருவோம். ஒரு 5 நிமிஷம் லோ ஃப்ளேமில் ஆப்பம் வெந்து வரட்டும். பாருங்கள் நல்லா வெந்துருச்சு. அந்த ப்ரௌன் ஆனது தெரியுது. இப்போ நம்ம திருப்பி போட்டு ஒரு நிமிஷம் விட்டுருவோங்க. ஸ்டவ் கண்டிப்பாக லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். அகைன் மூடியை போட்டு விட்டு ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் விட்டுருவோம். கொஞ்சம் அந்த சைடும் ப்ரௌன் ஆகட்டும். அவ்வளோதாங்க. அருமையான களத்தப்பம் ஜாமுன்னு ரெடி ஆயிடுச்சு. இது ரொம்ப ஒரு ஈஸியான மெத்தடு. இந்த மெத்தடு மொத்தமாக மாவை ஊற்றி செய்கிறத விட இது வந்து இன்னுமே நல்லாயிருக்கும். சின்ன சின்னதாக அழகாக அந்த களத்தப்பம் செஞ்சிடலாம். குழந்தைங்கள்லாம் விரும்பி சாப்பிடுவாங்க. குழந்தைங்க ஸ்கூல்லேருந்து வர டைமில் இந்த மாதிரி ஒரு ஸ்நாக்ஸ் செஞ்சு வைக்கும்போது எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. ஆப்பச்சட்டியில் ஊற்றி செஞ்ச இந்த களத்தப்பமும் அதே மாதிரி நல்ல சாஃப்டாக இருக்கும். நம்ம பிரித்து பார்க்கும்போது அதே மாதிரி லேயரான டெக்ஸ்சரோடு இருக்குங்க. பாருங்கள் அப்படியே லேயராக அழகாக தெரியுதுங்களா? எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள். சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்ல இன்ட்ரெஸ்டிங்கான டேஸ்ட்டோடு இருக்குங்க. அந்த ஏலக்காய் சீரக வாசத்தோட அந்த தேங்காய் எல்லாம் கடிப்படும் போது செம்மையாக இருக்குங்க. மிஸ் பண்ணாமல் இந்த களத்தப்பம் ரெசிபியை செஞ்சு பாருங்கள். எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. 2 மெத்தடில் பண்ணலாம். ஒன்று ஆப்பச்சட்டியில் ஊற்றியும் பண்ணலாம். இந்த மாதிரி நம்ம குக்கர்லையோ ஒரு அடிகனமான பாத்திரத்துலையோ நம்ம ஊற்றி வச்சு வேக வைக்கலாம். ரெண்டுமே ரொம்ப நல்லா வரும். நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு உங்கள் ஃபீட்பேக் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். கவிதா சமையலறை சப்ஸ்கிரைப் பண்ணி என்னுடைய மற்ற ரெசிபிஸும் வீடியோஸும் பாருங்கள். தேங்க்யூ.